திமுக நான் இயங்குகிற கட்சி. விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கிற கட்சி. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி ஆண்மை இழந்து ஆன்ம பலம் இழந்து அம்மனமாக நிற்கிறது. மத பயங்கரவாதம் அரச பயங்கரவாதத்தின் துணையோடு அன்னை தமிழகத்தை கபலீகரம் செய்ய திட்டமிடுகிறது. அதை துணிச்சலாக எதிர்கொள்ள கொள்கை வலிமையுள்ள திமுக மட்டும் போதாது, இன்னும் ஒரு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தியாக தம்பி விஜய் என் கண்ணுக்கு தெரிகிறார். அப்போ அதிமுகவுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி உங்களுக்கு தெரியலையே? அது எம்ஜிஆர் காலத்துலேருந்து வழி வழியாக ஜெயலலிதா மறைகிற பொழுது அந்த கட்சிக்கு அந்த வாக்கு சதவிகிதம் 45. அந்த கட்சிக்கு இன்றைக்கு இருக்கிற வாக்கு சதவிகிதம் 21. 24% ஓட்டு குறைந்திருக்கு. சார், போன தேர்தலில் அலையன்ஸ் எல்லாம் சேர்த்து 75 சீட்டு வாங்கினாங்களா இல்லையா? எடப்பாடியோடைய தலைமையை ஏற்று 75 சீட்டு கிடைச்சதா இல்லையா? அப்போ இன்னைக்கும் அந்த கட்சியோட ஸ்ட்ரென்த் நல்லா தானே இருக்கு. எடப்பாடியின் தலைமையேற்றல்ல, அதிமுக வாக்கு வங்கி இரட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி என்கிற அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலை கரிசனம் வாக்காளர்களுக்கு இருந்ததால் அவங்க எதை பற்றி யோசிக்கலை. வழக்கமாக போடுற மாதிரி போட்டுருவோன்னாங்க. 75 இடத்துல ஜெயிச்சிச்சு. இன்னைக்கு அந்த கட்சிக்கு தலைமை தாங்குகிற இடத்திற்கு வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அந்த கட்சியை 10 தோல்வி பழனிசாமி என்று அழைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இனி வருகிற நாட்களில் பொது தேர்தல் தோல்வி பழனிசாமின்னு அழைக்கிற அளவுக்கு அந்த கட்சியை இன்றைக்கு அவர் என்ன செய்துட்டார்? சிறுக்க வைத்து விட்டார். அது சின்னதாகிவிட்டது.